கர்நாடகாவில் முதலமைச்சர் குமாரசாமி தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை சுயேட்சைகள் வாபஸ் பெற்ற நிலையில் 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு தாவப் போவதாக வெளியான தகவலால் மதசார்பற்ற ஜனதாதள அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கர்நாடக அரசியலில் நடப்பது என்ன என்பது குறித்து இனி காணலாம். மொத்தம் 224 இடங்களை கொண்ட கர்நாடக சட்டப்பேரவையில் ஆட்சி அமைக்க 113 இடங்கள் தேவைப்படும் நிலையில் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 104 இடங்களை பாஜக கைப்பற்றியது. பெரும்பான்மைக்கு தேவையான 113 இடங்கள் இல்லாததால் அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. 37 இடங்களில் வெற்றி பெற்ற மதச்சார்பற்ற ஜனதா தளம் 80 இடங்களில் வென்ற காங்கிரஸ் மற்றும் 2 சுயேட்சைகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. 119 எம்எல்ஏக்கள் பலத்தோடு மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் குமாரசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை சுயேட்சை எம்எல்ஏக்கள் நாகேஷ், சங்கர் ஆகியோர் வாபஸ் பெற்ற நிலையில் 119ஆக இருந்த குமாரசாமி அரசின் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 117ஆக குறைந்தது. பெரும்பான்மைக்கு தேவையான 113 இடங்களை விட 4 இடங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறது. குமாரசாமியின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஆபரேஷன் லோட்டஸை பாஜக தொடங்கியிருப்பதாக காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியிருக்கிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் பாஜக குதிரை பேரம் நடத்துவதாக காங்கிரஸ் கூறி வரும் நிலையில் குமாரசாமியின் ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் கர்நாடக அரசியலில் உச்சக்கட்ட குழப்பம் நிலவுகிறது.